வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். பிளட் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் சுகரு, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏறி போச்சு. அதுக்கே இந்த டாக்டர்ஸ் ஒயிட் ரைஸ் எடுத்துக்காதீங்க, சாலட் எடுத்துக்கங்க, சுண்டல் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. சுண்டல் எல்லாம் கோவில் பிரசாதமாக சாப்பிட்லாம், அதுவே சாப்பாடாக சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு சிறந்த மாற்று சிறுதானியம் தான். ஆனால் சிறுதானியம் எடுத்துக்கிறதுல 2 பிரச்சனைகள் இருக்குது. அதில் இருக்கிற மொத்த ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு சிறுதானியம் எடுத்துக்கிறதுனால இந்த வயிற்று வலி, செரிமான கோளாறு அப்படின்னு சில வயிற்று பிரச்சனைகள் வருது. சிறுதானியத்தில் உள்ள மொத்த ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அது மட்டும் இல்லாமல் இதில் வயிற்று பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம சிறுதானியத்தை எப்படி சிறந்த முறையில் சமைத்து சாப்பிட வேண்டும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிறுதானியங்கள் எக்கச்சக்கமாக இருந்தாலும் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற சிறுதானியங்கள் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கேழ்வரகு, அதாவது ராகி, கம்பு, திணை, குதிரைவாளி, சாமை, வரகு, பனிவரகு, சோளம். நம்ம ஏன் சிறுதானியத்துக்கு மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் காரணம் ஃபைபர்ஸ், அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, புரோட்டீனும் ஜாஸ்தி. கம்பு, திணை இது மாதிரியான சிறுதானியங்களில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடே இருக்குது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எடுத்துக்கிட்டால் அதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் கம்பில் அயன் ஜாஸ்தியாக இருக்குது, ராகியில் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது. சிறுதானியம் அப்படிங்கிறது ஒன்று ஒரு கலரில் இருக்கும், அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. கெரட்டினாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. சிறுதானியம் எடுத்துக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் சுகர் வேல்யூவை உடனே ஏற்றாது, அதாவது இதற்கு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ உண்டு. இவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கிறதுனால சிறுதானியம் எடுத்துக்கிட்டால் இந்த சர்க்கரை நோய், உடல் பருமன், இருதய நோய் இது எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. இந்த உடம்பு இளைக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சிறுதானியம் அப்படிங்கிறது சிறந்த மாற்று. சிறுதானியத்தில் என்ன தான் சார் பிரச்சனை அப்படின்னா சிறுதானியத்தில் இவ்வளவு ஊட்டச்சத்து இருந்தாலும் இதில் ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அது என்ன சார் ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, இப்போ சிறுதானியத்தை சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகும்போது நம்ம உடம்பானது இந்த ஊட்டச்சத்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் போய் இந்த ஊட்டச்சத்தோடு ஒட்டிக்கும், அதாவது பைண்ட் ஆகிக்கும். அதனால் நம்ம உடம்பானது இந்த ஊட்டச்சத்தை அப்சர்வ் பண்ண முடியாமல் எல்லா ஊட்டச்சத்தும் வேஸ்ட்டாக தான் போகும். சிறுதானியத்தில் என்னென்ன ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபைட்டேட்ஸ், டானின், ட்ரிப்சின் இன்ஹிபிட்டார்ஸ். இந்த ஃபைட்டேட்ஸ் என்ன பண்ணுது? பேசிக்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைட்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான். நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான் பைண்ட்ஸ் வித் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான். அதே மாதிரி இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானான ஃபைட்டேட்ஸ் இந்த சிறுதானியத்தில் உள்ள பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மினரல்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அயன், கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க் இது எல்லாத்தோடையும் பைண்ட் ஆகி நம்ம உடம்பை அப்சர்வ் பண்ண விடாமல், அதை எடுத்துக்கூடாமல் பண்ணிடுது. இந்த டானின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா புரோட்டீன் இருக்கே, அது சிறுதானியத்தில் இருக்க புரோட்டீனோட கம்பைண்ட் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. அதனாலையும் நம்ம உடம்பு இந்த புரோட்டீனை அப்சர்வ் பண்ண முடியாது. சரி, இந்த ட்ரிப்சின் இன்ஹிபிட்டார்ஸ் அது என்ன சார் பண்ணுது அப்படின்னா, ஒரு உணவில் புரோட்டீன் இருந்தது அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா அதை உடச்சி நம்ம உடம்பை எடுத்துக்கிறதுக்கு ட்ரிப்சின் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ரிப்சின் இன்ஹிபிட்டார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரிப்சின் என்சைமோட சேர்ந்து அதோட வேலையும் கெடுத்துருது. அதனால் புரோட்டீனையும் அப்சர்வ் பண்ண முடியல. இப்போ சிறுதானியத்தில் உள்ள புரோட்டீனையும் எடுத்துக்க முடியல, சில மினரல்ஸையும் எடுத்துக்க முடியல, அதனால் ஊட்டச்சத்தும் நமக்கு கிடையாது. இந்த வயிற்று பிரச்சனை, அது செரிமான கோளாறு வருவதற்கான காரணமும் இது மாதிரியான ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் சிறுதானியத்தில் இருக்கிறதுனால தான். சரி, இப்போ சிறுதானியத்திலேருந்து இந்த ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸை எப்படி அகற்றுவது அதை பார்ப்போம். நம்பர் 1, ரோஸ்டிங், வறுத்தல். அதாவது சிறுதானியத்தை வாங்கிட்டு வந்தோடனே ரோஸ்ட் பண்ணி, அதாவது வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்களா இந்த ரவையில் என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வந்தோடனே நல்லா ரோஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதே மாதிரி இந்த சிறுதானியத்தையும் வாங்கிட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஃபைட்டேட்ஸ் கிட்டத்தட்ட 30% குறைஞ்சிருது. டானின்ஸ் 74% குறைஞ்சிருது. ட்ரிப்சின் இன்ஹிபிட்டார்ஸ் கிட்டத்தட்ட 98% குறைஞ்சிருது. நம்பர் 2, சோக்கிங், அதாவது ஊற வைத்தல். அதாவது சிறுதானியத்தை சமைக்கிறதுக்கு முன்னாடி
12லேருந்து 18 மணி நேரம் ஊற வச்சு சமைச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஃபைட்டேட்ஸ் எல்லாமே, அதாவது 100%ம் தண்ணியிலே கரைஞ்சிரும். அதனால் எந்த ஒரு ஃபைட்டேட்ஸும் சிறுதானியத்தில் இருக்காது. அதனால் அந்த தண்ணியை கூட்டிட்டு புது தண்ணியில் சமைங்க. நம்பர் 3, ஸ்ப்ரவுட்டிங், முளைக்கட்டுதல். சிறுதானியத்தை முளைக்கட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸோட காம்போசிஷனே மாறிடுது. அதாவது புரியும்படி சொல்லப்போனால் அதோடைய திறன் குறைஞ்சிடுது. இதனால் ஃபைட்டேட்ஸ் 40%ம் டேன்ஸ் 30%ம் குறைஞ்சிடுது. நம்பர் 4, ஃபர்மெண்டிங், புளிக்க வைத்தல். இருக்கிறதுலே சூப்பர் மெத்தட் இதாங்க. அதாவது சிறுதானியத்தை இயற்கை முறையில் புளிக்க வைத்தோம் அப்படின்னம்னா நல்ல பாக்டீரியா க்ரோ ஆகும். இந்த நல்ல பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சிறுதானியத்தில் இருக்கிற ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸை ஆல்மோஸ்ட் அழிச்சிருது. இதனால் ஃபைட்டேட்ஸ் 100% போயிடுது. இந்த டானின்ஸ் அண்ட் ட்ரிப்சின் 80% குறைஞ்சிருது. இப்போ நம்ம பார்த்த ரோஸ்டிங், சோக்கிங், ஸ்ப்ரவுட்டிங், ஃபர்மெண்டிங், இந்த 4 முறையினால் சிறுதானியத்தில் உள்ள ஆன்டி நியூட்ரிஷன் ஃபேக்டர்ஸும் போயிடும். அதனால் வரக்கூடிய செரிமான கோளாறும் சரியாயிடும். சிறுதானியத்தை சரியான முறையில் உட்கொள்வது மூலமாக சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.